ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் வந்தவெல்லாம் எதுவும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஜெயிக்கணும்னே பாடல. நான் வந்து மத்தவங்க நான் பாடும்போது அவங்களுக்கு ஏதோ பர்சனலா ஃபீல் ஆகுது. தே ஃபீல் ஹாப்பி. நான் ஜெயிச்சா அவங்க ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்றாங்க. நான் பாடும்போது அவங்க என்டர்டெயின் பண்றாங்க. அந்த இதுக்காக தான் நான் பாடுறேன். என்னோட 100% நான் கொடுக்க பாடுறேன். அவங்க வந்து சந்தோஷப்படுறதுக்கு நான் பாடுறேன்னு தவிர்த்து ஜெயிக்கிறதுக்கு நான் பாடல. அவங்க நான் பாடி என்ஜாய் பண்ணாலே எனக்கு அது ஜெயிச்ச மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல நான் பார்த்துட்டு போயிட்டேன் அதை. சூப்பர். ஸோ அம்மா ரவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரவுண்ட். அம்மா வந்து பேசினதா இருக்கட்டும், அம்மாக்காக நீங்க ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணீங்கல்ல, ஸோ அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, அம்மா அவ்வளவா ஆன் ஸ்கிரீன் வர மாட்டாங்க நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அம்மா ஆன் ஸ்டேஜ் வந்து பேசினது, அவ்வளவு மக்கள் பார்த்தது, ஜட்ஜஸ் பார்த்ததுலாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பதவதான்னு கண்ணுல இருந்து தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிச்சு. அம்மா வந்து அப்பூ வா அப்படின்னு சொல்லும் போது, ஆனா நான் வந்து நான் கொஞ்சம் இமோஷனலான ஆள் தான். ஆனா எப்படியாச்சும் கண்ணுல இருந்து தண்ணி வந்தா மட்டும் அப்படியே போக அழாத அழாத அப்படின்னு கண்ட்ரோல் பண்றேன். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. தப தப தபான்னு அழுதுட்டு நான் எனக்கு என்ன பயம்னா பாட்டு பாடும்போது அழுதுருவேணும்னு பயம். பாட்டு பாடும்போது என்ன அழுதுட்டேன்னா அது இன்னும் மோசமாயிடும்னு சொல்லிட்டு. பட் பரவாயில்ல, பாட்டு பாடும்போது பாடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அழுதுட்டு அப்புறம் அம்மாவே வந்துட்டு அழாத, நான் கான்சென்ட்ரேட் பண்ணி பாட்டுல கான்சென்ட்ரேட் பண்ணி பாடுன்னு சொல்லிட்டு அது ஓரளவுக்கு நல்லா போயிடுச்சு. ஆமா, நல்லா இருந்துச்சு இந்த சாங். தேங்க்யூ. அந்த பாட்டு எங்களுக்காக. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா, இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனதன்பை பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாகும் சிறியது